Hello everyone, welcome to our online class. Today we are going to revise Unit 5. Dear students, today we are going to revise Unit 5. First prose பார்க்கலாம். The chair, K. Rajanarayanan. இது உங்களுக்கு நியூ லெசன். இதிலிருந்து கண்டிப்பாக சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க. 3 mark questions கேட்கலாம். paragraph questionும் வரலாம். Find out the synonym of the underlined word in each of the following sentences. Synonym na meaning. Our father rejected it, saying it wouldn't be sturdy. Sturdy na inga meaning strong. Anna would say with an impudent smile. Impudent அப்படின்னா என்ன meaning அப்படின்னா disrespectful. Just as we thought our chuckles had subsided. Subsided means diminished. A few people from the house of bereavement stood outside. Bereavement means grief. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே book back exercisesல நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இது வந்து recap. Find out the antonym of the underlined word in each of the following sentences. Antonym means opposite. Mamanar was unmatched. இது வந்து antonym. ஆன்டனிம்னா உங்களுக்கு ஆப்போசிட். ஆப்போசிட் எது? இதில் அன்மேட்ச்டுக்கு ஆப்போசிட் இன்ஃபீரியர். He greeted me with his usual smile and banter. பேண்டருக்கு ஆப்போசிட் வேர்டு இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் டாக். இதான் உங்களுக்கு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ். இது வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்குது புக்கில். 5th லெசனுக்கு பின்னால் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இருக்குது. அதை நீங்கள் புக்கில் பின்னாடி பார்த்துக்கணும். ஆன்சர் த ஃபாலோயிங் 3 marks கொஸ்டின். ஹூ விசிட்டட் த ஃபேமிலி? எ ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதினாலும் சரி தான். எ சப் ஜட்ஜ் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 marks உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இது வந்து எப்படி எழுதணும்னா எ சப் ஜட்ஜ் விசிட்டட் த ஃபேமிலி அப்படின்னு ஒரு சென்டென்ஸாக எழுதுங்க. வாட் வாஸ் ஆஃபர்டு டு மாமனார் பை தியர் மதர்? A silver tumbler of buttermilk seasoned with asafoetida. Seasoned na garnished with asafoetida. Answer the following in a paragraph. 3 mark question க்கு பிறகு உங்களுக்கு paragraph questions கேட்பாங்க. paragraphல என்ன கேட்கலாம் அந்த லெசன்லன்னு பார்த்தீங்கன்னா narrate the humorous incidents that happened in the author's home before and after the arrival of the chair. 5 mark question, easily you can score 4 marks. போயம்ல வந்து உங்களுக்கு 5th poem A Father to His Son written by Carl August Sandburg. இந்த பொயட்டோட நேம்ல மிஸ்டேக் பண்றீங்க, அதுக்காண்டி தான் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்காண்டி கார்ல ஆகஸ்ட் மந்த் பீச்ல உட்காந்து அது சாண்டில் உட்காந்துருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. சாண்டில் உட்காந்து பர்கர் சாப்பிட்ற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ இது மறக்காது. கால் ஆகஸ்ட் சாண்ட்பர்க். இந்த போயம்ல இருந்து உங்களுக்கு 2 லைன் கொடுக்கலாம். ஒரு 2 லைன்ஸ் கொடுத்து அதில் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம். அப்படிதானே? ரீட் த லைன்ஸ் கிவன் பிலோ அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோ. லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி எ ராக். இப்படி போயம்ல இருந்து கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஒரு லைன் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க எக்ஸாம்பிளுக்கு. ஹவு ஷுட் ஒன் ஃபேஸ் லைஃப்? One should face life like steel and hard rock. அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு இருக்குது. இப்படி தானே? இந்த ஹார்ட் ஸ்டீல் இது எல்லாமே இருக்குது. இது உங்களுக்கு இப்படி ஒரு சென்டென்ஸாக எழுத தெரியல அப்படின்னா அப்படியே லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி ஏ ராக்னு எழுதி வச்சிருங்க. ஒன்றுமே எழுத தெரியலன்னா மார்க் விட வேண்டாம். சரியா? இப்படி எழுதி வச்சிருங்க. ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த அபவ் லைன். இதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டஃபர் ஆர் இமேஜரி ரெண்டுமே எழுது. இதில் ஏதாவது ஒன்று எழுதுனீங்கனாலும் 1 mark. அண்ட் திஸ் மைட் ஸ்டாண்ட் ஹிம் ஃபார் த ஸ்டார்ம். இது வந்து பொய்ட்ரி லைன். இந்த 5th போயமில் உள்ள போயம் இருக்குல்ல, அந்த போயமில் உள்ள லைனை எழுதி வச்சுருக்கேன். பிக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ரைட். இது வந்து கொஸ்டின். போய் இது வந்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் எப்படி எழுதணும்? கான்சனன்ட் லெட்டர் ஒன்று போல் அந்த லைனில் இப்படி சேர்ந்து வருது பாருங்க. ஒன்று போல் இருக்குதா? அப்போ இது எப்படி எழுதணும்? ஸ்டாண்ட், ஸ்டார்ம்ஸ் இப்படி எழுதி
இப்படி அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் லைன்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். He will be lonely enough to have time for the work. இப்படின்னு இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் a father to his son பார்த்தணும். poem a father to his son. நீங்கள் father to his son மட்டும் எழுதுறீங்க, அப்படி எழுதக்கூடாது, விடக்கூடாது. புரியுதா? a father to his son அப்படின்னு எழுதுனீங்க தான் 1 மார்க். poet கால் ஆகஸ்ட் சாண்ட்பர்க், இதுக்கும் 1 மார்க். இப்போ 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாமா ஈஸியாக? எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஒன்றுமே எழுத தெரியலன்னா அட்லீஸ்ட் இந்த லைனையாவது எழுதி வைங்க. நீங்கள் போயம் பேராகிராஃப் படிச்சிட்டிங்கன்னா அப்ரிஷியேஷன் கொஸ்டின்ஸ் எழுதிடலாம், இஆர்சி கொஸ்டினும் எழுதிடலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் என்ன பேராகிராஃப் படிச்சிடுங்க, படிக்கலைன்னா படிச்சிடணும் என்ன. எக்ஸ்பிளைன் ஹவு த poet கைட்ஸ் his son who is at the threshold of manhood to face the challenges of life. Supplementary reader, 5th supplementary reader, All Summer in a Day, Ray Bradbury. இப்படி உங்களுக்கு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. இது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. படித்த பேராகிராஃபை தான் எழுதணும். சம்மரி அப்படி உங்கள் கொஸ்டின் பேப்பரில் சம்மரி ரைட்டிங் இருந்ததுன்னா அதுலேருந்து அந்த பேராகிராஃபை எழுதி வைக்காதீங்கம்மா. இது எந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து கேட்டிருக்காங்களோ அந்த சப்ளிமெண்ட்ருக்கு ரெலவெண்ட்டாக ஆன்சர் எழுதணும். புரியுதா? இதில் இஸ், வில், வாட், இஸ், ஹீ அப்படிலாம் போட்டு இதை ஃபில் பண்ணக்கூடாது. படித்த பேராகிராஃபை எழுதணும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5 புக் பேக் எக்ஸசைசஸ்ன்னு உங்களுக்கு தனி வீடியோவே போட்டிருக்கேன். இது சும்மா எக்ஸாம்பிளுக்கு என்ன இந்த யூனிட் 5ல் என்னென்ன கிராமர் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ரீகப் மட்டும் பண்ணியிருக்கேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இப்படி கொடுத்துருவாங்க. நவுன் ப்ளஸ் நவுன் வந்து கொடுத்து நிறைய பட்டர், மில்க், டைமண்ட், ஹார்ட் இப்படிலாம் கொடுத்து இதில் நீங்கள் நவுன் ப்ளஸ் நவுன் வேர்டை கண்டுபிடிக்கணும். இப்போ நவுன் ப்ளஸ் நவுன் போது பட்டர், மில்க், பட்டரும் உங்களுக்கு நவுன் தான், மில்க்கும் நவுன் தான். இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ நான் ஒன்றே ஒன்று மட்டும் எழுதி வச்சுருக்கேன்ல, இதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் நவுன் ப்ளஸ் நவுனை கண்டுபிடிக்கணும். நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ், டைமண்ட், ஹார்ட். இது வந்து நவுன், ஹார்ட், அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன், adjective plus noun, the grandmother. adverb plus verb, over, step. blending words பாருங்க, இதுவும் உங்களுக்கு புக்குக்கு பின்னால் இருக்குது. யூனிட் 5ல் இருக்குது. the chair லெசனுக்கு பின்னால் இருக்குது. breakfast plus lunch, அது வந்து brunchன்னு சொல்லுவாங்க. newscast, இது எந்த வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வருதுன்னா நியூஸ் plus broadcast. smog, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஸ்மாகுங்கிறது வந்து ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக், அந்த 2 வேர்ட்ஸோட காம்பினேஷன் தான் ஸ்மாக். நெக்ஸ்ட் டாபிக், ரீப்ளேஸ் த அண்டர்லைன்டு வேர்டு ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் வித் பாசிபிளி பொலைட் ஃபார்ம்ஸ். யூஃபமிசம் சொல்லுவோம். சரியா? பொலைட் ஃபார்ம்ஸ்னால் யூஃபமிசம். த கல்பிரிட் வாஸ் சென்ட் டு ஜெயில். ஜெயில்னு சொல்கிறத விட ஹவுஸ் ஆஃப் கரெக்ஷன், இதுவும் உங்கள் புக்கில் இருக்குது, படிச்சுக்கிடணும். ஐ சா அ டிசேபிள்டு மேன். டிசேபிள்டுன்னு சொல்கிறது சிலருக்கு ஹர்ட்டாக இருக்கும், அதனால் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுன்னு சொல்லணும், பொலைட்டாக பேசணும். நெக்ஸ்ட் டாபிக், ரீடிங் த பேசேஜ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இது உங்களுக்கு அன்சீன் பேசேஜ், அதாவது உங்களுக்கு புக்லேயே இருக்காது இந்த பேசேஜ். அதே மாதிரி ஏதாவது ஒரு பேசேஜ் கொடுப்பாங்க, அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். 5 கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் இந்த பேசேஜ்லேயே இருக்கும். அது நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா புரிஞ்சிடும். அந்த கொஸ்டினையும் நீங்கள் ப்ராப்பராக ரீட் பண்ணிங்கன்னா ஆன்சர் எழுதிடலாம். 5 மார்க்ஸ் இதில் குறைக்கவே மாட்டோம் நாங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது. சரியா? 5 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், read the following information given in the table below and answer the questions. ஒரு பார் கிராஃப் மாதிரியோ டைம் டேபிள் மாதிரியோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரிலேட்டடாக ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 3 கொஸ்டின்ஸுக்கும் 3 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டாபிக், நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்க்கு கீழே தான் ஜெரண்ட் வருது, டு இன்ஃபினிட்டிவ் பார்ட்டிசிபிள். சரியா? ஜெரண்ட்னா ஜம்பிங் இஸ் ஃபன். the word jump plus ing. சரியா? jumping is fun, இதுதான் ஜெரண்ட். டு இன்ஃபினிட்டிவ், இங்கே பாருங்க,
to போட்டு ஒரு verb. To infinite. To jump is fun. Participle. Present participle, past participle எல்லாம் படிச்சிருப்போம். ing word வந்துச்சுன்னா அது present participle. ed or d or t or en or n முடிஞ்சிச்சுன்னா அது வந்து past participle. Present participle-க்கு உங்களுக்கு example கொடுத்திருக்கேன். The dancing parrot entertains the crowd. Past participle எப்படி கண்டு? The wrecked sailboat washed up on shore. இது வந்து உங்களுக்கு past participle. Degrees of comparison இது வந்து பெரிய டாபிக். இதுக்கு நான் செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரேட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், பாசிட்டிவ் டிகிரியிலேருந்து கம்பேரேட்டிவ்லேருந்து சூப்பர்லேட்டிவாக எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்லேருந்து உங்களுக்கு சென்டென்ஸாகவும் கேட்கலாம், அல்லது ஸ்பாட் தி எரரில் கூட உங்களுக்கு கேட்கலாம். இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸில் வந்து ஒரு சென்டென்ஸை கொடுத்து அது அதில் ஒரு மிஸ்டேக் இருக்கும். அந்த மிஸ்டேக் வந்து என்னன்னு சொல்லி நீங்கள் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் வந்து தரோவாக இருந்தீங்கன்னா அந்த மிஸ்டேக் என்ன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டாபிக் ஸ்லோகன்ஸ் ரைட்டிங். இப்போ சேவ் எர்த் அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு இது கொடுக்கலாம், சரியா? இது வந்து உங்களுக்கு புக்குக்கு பின்னாடி நிறையா இருக்குது, ஸ்லோகன்ஸ் இருக்குது. அதுவும் நான் புக் பேக் எக்ஸசைசஸ் யூனிட் 5ல் போட்டிருக்கேன், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் பேராகிராஃப் ரைட்டிங். இது வந்து ஜென்ரல் டாபிக். இது பர்சனலாக இருக்கலாம் அல்லது சோஷியலாக இருக்கலாம், எதுனாலும் உங்களுக்கு கேட்கலாம். இது வந்து 5 மார்க் ஜென்ரல் டாபிக், 5 மார்க். இது நீங்கள் 4 மார்க் ஈஸிலி யூ கேன் ஸ்கோர். இது வந்து உங்களுக்கு சோஷியலாக கேட்குறதுக்கு நான் டாபிக் கொடுத்துருக்கேன். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கேட்கலாம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேட்கலாம், அதுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன் சயின்ஸ், கிஃப்ட் ஆர் கர்ஸ். பர்சனலாக எப்படி கேட்பாங்கன்னா மை ஹாபி எழுதுங்கன்னு சொல்லலாம். இப்போ ஜென்ரலாக எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அல்லது த வேல்யூ ஆஃப் கேம்ஸ் இன் எஜுகேஷன். இப்போ உங்களுக்கு போயமில் வந்து இஆர்சியில் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்? 5th போயம் இருக்குல்ல, எ ஃபாதர் டு ஹிஸ் சன், அதில் இஆர்சிக்கு கீவேர்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது க்ளூ வேர்ட்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன். ஃபாதர் ஆர் மேன்ஹுட், சன், லைஃப் இஸ் ஹார்ட், ஹம்ட்ரம், சாஃப்ட் லோம், ஃபாலிஸ், லேசி, ஷேக்ஸ்பியர், ஒர்க், சேஞ்ச். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா எ ஃபாதர் டு ஹிஸ் சன் ரிட்டன் பை ஆல்ஃப்ரட் டெனிசன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். உங்களுக்கு இந்த யூனிட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். That's all for today, and I'll meet you in another session.